அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலைகளை பற்றி சில விடயங்களை வாசிக்க கிடைச்சிச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. முதலைகள் தன்னுடைய அந்த வாயில இறைய கவ்வக்கூடிய, தன்னுடைய வேட்டை பிராணியை கவ்வக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா எவ்வளவு கொடுத்திருக்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 2000 பவுண்ட்ஸ், அதாவது 900 கிலோ வரைக்கும் தன்னுடைய வாயில அப்படியே அந்த இறைய கவ்விக்கொள்ளும். ஆனால் அதே முதலை அதனுடைய வாயை ஒரு கயிறால கட்டினாலுமோ அல்லது தன்னுடைய கையை அல்லது காலை வச்சு கொண்டிருந்தாலுமோ அதனுடைய வாயை அதுக்கு துறக்க இயலாது. வாயை துறக்கிற அந்த விடயத்துல அது ரொம்ப பலவீனமானது. அதனுடைய தாடை அதுக்கு லேசில துறக்க இயலாது. அதே நேரம் முதல்ல அது பச்சையா மாமிசத்தை சாப்பிடும். அதனுடைய பற்கள்ல அந்த மாமிசங்கள் போய் சிக்கிக்கொள்ளும். அப்ப இதை கிளீன் பண்றதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஒரு பறவையை படைச்சிருக்கிறார். அது இஜிப்சியன் ப்ளோவர் என்று சொல்லக்கூடிய பறவை. இப்போ முதலைகள் என்ன செய்யும்? அது இறைய சாப்பிட்டுட்டு தன்னுடைய வாயை அப்படியே திறந்து வச்சுக்கொள்ளும். அப்ப இந்த பறவைகள் என்ன செய்யும்? முதலுடைய வாய்க்கு உள்ளால போய் அந்த சிக்கியிருக்கக்கூடிய மாமிசங்களை தன்னுடைய உணவாக எடுத்துக்கொள்ளும். அந்த முதலை ஒரு நாளும் அந்த பறவை தன்னுடைய வாய்க்குள்ளால் இருக்கும் பொழுது வாயை மூடினதும் கிடையாது. அதே நேரம் அந்த பறவை முதலை அது அதனுடைய வாய்க்கு உள்ளால போறதுக்கு அது பயந்ததும் கிடையாது. அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு இக்கோசிஸ்டம் உண்டு இந்த உலகத்துல அவன் ஏற்பாடு செஞ்சு அதை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன ஒரு விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ரப்புனல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு படைப்பினத்துக்கும் அதுக்கென்ற ஒரு படைக்கோலத்தை கொடுத்து, ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுத்து, அதே நேரம் அதை எப்படி வாழணும், என்ன செய்யணும், எங்க கூடு கட்டணும், எப்படி முட்டையிடணும், அதே நேரம் என்ன எதை சாப்பிடணும், எப்படின்ற ஒரு வாழ்வு முறையையும் அல்லாஹ் தஆலா அந்த ஒவ்வொரு விலங்கினத்துக்கும் அல்லாஹ் படிச்சு கொடுத்திருக்கிறான். இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ்.